பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு போகிறீங்க பேரண்ட்ஸ், அந்த பிள்ளைகள் வந்து உங்களில் இருக்கிற நம்பிக்கையில் தான் உங்களோட வாகனத்தில் ஏறி வராங்க. திரும்பி எதுவுமே பார்க்கல, அதாவது வலது பக்கம் இருந்து வந்த வாகனத்தை அவள் பார்க்காம எப்படி எடுத்துக்கொண்டு போகிறா என்று சொல்லி பாருங்க. தங்களுக்கு கொண்டு ஒரு ரூல்ஸை வச்சுருப்பாங்க, அந்த ரூல்ஸின் படி தான் ஓடுவாங்க. லைசன்ஸ் எடுக்க மட்டும்தான் இந்த ஆட்டோ வந்து இடது பக்கம் நிற்கிது பாருங்கள். அவர் எப்படி சிக்னலை போட்டுட்டு எப்படி திருப்புறார் பாருங்கள். இந்த இடத்துல அடிபட்டு இருந்தால் என்ன ஆகுறது? கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அந்த வெள்ளை கோட்டில் இருந்து தன்னுடைய வாகனத்தை விலத்துறார் பாருங்கள். விலத்தி எங்கே வரைக்கும் கொண்டு போயிட்டார் பார்த்தீங்களா? இந்த மோட்டர் பைக்கை பாருங்கள், ரோங் சைடில் போய் இப்போ திரும்ப போகிறார். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ரஜீவன். இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனலை வந்து முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இன்றைக்கு இந்த வீடியோன்ற தம்ப்நெயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயே ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பாமர மக்கள் முதல் படித்த சமூகம் வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் விடுற தவறு என்னன்னு சொன்னால் வீதி விதிகளை வந்து மீறுறது, ஒழுங்காக வந்து பின்பற்றையில், அதாவது வந்து டிராஃபிக் வயலன்ஸ். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் காலையில் வந்து குறிப்பாக வந்து இந்த பாடசாலைக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைகளை வந்து ஏற்றி கொண்டு போகிற பேரண்ட்ஸே பெற்றோரை வந்து இந்த விதிமுறைகளை வந்து மீறி நடக்கிறாங்க. ஓரளவுக்கு விளங்குது, அவங்க வந்து அவசரமாக போக வேண்டியிருக்கு. சிலர் வந்து வேலைக்கு போகிறபடியாக பிள்ளைகளை கொண்டே ஸ்கூலுக்கு நேரத்துக்கு விட்டுட்டு அதுக்கு பிறகு போக வேண்டியிருக்கு. சில பேர் எப்படி என்று சொன்னால் ஒரு பிள்ளை வந்து ஒரு ஸ்கூல், இன்னொரு பிள்ளை இன்னொரு ஸ்கூல். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆம்பளை பிள்ளை ஒரு ஸ்கூல்லையும் பொம்பளை பிள்ளை ஒரு ஸ்கூல்லையும் அப்போ மாறி ஏற்றி இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பரபரப்பாக இருக்கும். இதில் முதலாவது விதிமுறையை வந்து எப்படி மீறினம் அப்படி என்று சொன்னால், ஒரு வாகனத்தில், அதாவது ஒரு மோட்டர் பைக்காக இருக்கட்டும், குறிப்பாக மோட்டர் பைக்கில் தான் போய் வாரினம். ஆட்டோவில் போகிற ஆக்களை விடுவோமே, மோட்டர் பைக்கில் போய் வாரினம். மோட்டர் பைக்கில் என்ன செய்யணும்னு சொன்னால் 3 பேர், இப்போ 2 பிள்ளைகளை ஒரு தாயோ அல்லது ஒரு தகப்பனோ ஏற்றி கொண்டு போகிறார். சில சமயங்களில் அது 3 பிள்ளைகளையும் ஏற்றி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வருது. இதை வந்து டிராஃபிக் போலீஸும் பார்த்துட்டு அவங்களாலேயும் ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படியே பேசாமல் விட்டாங்க. காலையில் வந்து ஸ்கூல் ஒரு பரபரப்பான நேரம் பண்ணபடியாக அவங்களும் அதை கண்டுகொள்கிறதில்ல. இதில் வந்து சில பேரண்ட்ஸ் எப்படின்னு சொன்னால் தாங்க ஹெல்மெட் போடுவினம், பிள்ளைகளுக்கு போட மறந்துடுவினம். அது ஏனென்று தான் எனக்கு தெரியலை. சரிதானே? அடுத்தது, பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போகிற பெற்றோருக்கு வந்து ஒரு கொஞ்சமாவது நிதானம் தேவை, ஒரு ஆறுதலாக போக வேண்டிய ஒரு தன்மை தேவை. எல்லா விதி முறைகளையும் பின்பற்றமான்ற ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு அறிவு தேவை. எதுவுமே இல்லாமல், மன்னிச்சு கொள்ளுங்கோ, ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், எதுவுமே இல்லாமல் அப்படியே பேசாமல் போகிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒரு சந்தியிலிருந்து வந்து ஒரு லேனுக்குள்ளால் வந்து ஒரு பெரிய சந்தியில் திரும்ப வேண்டி வருது, இடது பக்கம் திரும்ப வேண்டி வருதுன்னு சொன்னால் வலது பக்கத்தில் இருந்து வர்ற வாகனத்தை கண்டிப்பாக நாங்கள் பார்க்க வேணும், கண்காணிக்க வேணும். ஏன்னு சொன்னால் அங்கேருந்து வர்ற வாகனம் எங்களுக்கு பின்பக்கத்தால் வந்து எங்களை இடிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இல்லாட்டி நாங்களே இங்கேருந்து போகைக்குள்ளே இடது பக்கம் திரும்பிக்குள்ளே கண்ட்ரோல் இல்லாமல் அந்த வாகனத்துக்குள்ளே போய் மோதுகிற தன்மைகள் இருக்குது. இது யாழ்ப்பாணத்தில் எல்லாருமே செய்கிற பிழை. அதாவது யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. நான் வேண்டாம் பொய்யுக்கு சொல்லல, நீங்கள் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக காலையில் வந்து வாகனத்தை ஓடி பாருங்க, அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியும். ஏன்னு சொன்னால் பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போகிறீங்க பேரண்ட்ஸ், அந்த பிள்ளைகள் வந்து உங்களில் இருக்கிற நம்பிக்கையில் தான் உங்களோட வாகனத்தில் ஏறி வராங்க. நீங்கள் ஓடுற வாகனம் உங்களுடைய பிள்ளையோட உயிரும் அந்த வாகனம் நீங்கள் வாகனம் செலுத்துகிற விதத்தில் தான் இருக்குன்றதை நீங்கள் அந்த இடத்துல மறந்து போடுறீங்க. இப்போ இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னு சொன்னால், நான் வந்து ஹாஸ்பிட்டல் ரோட்டால் கேண்டி ரோட்டுக்கு திரும்பினான். அப்போ இடது பக்கம் நான் திரும்பி என்னுடைய வாகனத்தில் போய்கொண்டிருக்கேன். நான் திரும்ப வேண்டிய இடம் ஓல்ட் பார்க் ரோட்டில் திரும்பணும். இடையில் வந்து அந்த சோமசுந்தரம் அவென்யூ இருக்குது. அதால் வந்த ஒரு அக்கா திரும்பி எதுவுமே பார்க்கல, அதாவது வலது பக்கம் இருந்து வந்த வாகனத்தை அவள் பார்க்காம எப்படி எடுத்துக்கொண்டு போகிறா என்று சொல்லி பாருங்கள். அப்படி அவள் எடுத்துக்கொண்டு போகைக்குள்ளே என்ன செஞ்சான்னு சொன்னால், என்னுடைய வாகனத்தில் என்னுடைய காரில் வந்து மோதிட்டா. அவள் மோதி ஒரு சர்வசாதாரணமாக அவள் நின்று பார்க்கக்கூட இல்லை, தண்டை பாட்டில் அப்படியே போய்கொண்டிருக்கிறா பிள்ளையை வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து இறக்கிறதுக்காக. அப்போ இந்த இடத்துல ஒரு கார் இல்லாமல் ஒரு பெரிய டிப்பர் வந்திருந்தால் இவங்களோட நிலைமை என்ன ஆகிருக்கும்? அதே சமயத்தில் அவங்க சாதாரணமாக தடக்கப்பட்டு விழுந்திருந்தால் கூட வாகனம் அவங்களுக்கு மேலே ஏறி இருந்தால் நிலைமை என்ன ஆகிருக்கும்? அப்போ
நீங்கள் இடது பக்கம் திரும்பும்போது வலது பக்கத்தில் இருந்து வார வாகனத்தை நீங்கள் பார்க்குறதே இல்லை. பிறகு நான் அந்த அக்காவை திரட்டி கொண்டு போய் ஒரு ஸ்கூலுக்கு முன்னுக்கு மறித்து அவள் விட்ட கதைச்சு அதுக்கு பிறகு அவள் வந்து என்னிட்ட வந்து சொறி கேட்குறாள். இப்போ என்னுடைய வாகனத்தில் டேமேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பிறகு அந்த இடத்துல வச்சு பார்த்துருந்தேன். நான் சைட் கண்ணாடியில் நல்லா கீறிட்டுது, கீழே டோர்லேயும் வந்து கொஞ்சம் ஒரு தேயல் இருக்குது. இப்போ இதை வந்து பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தால் பெயிண்ட் அடிக்கிறவர் சொல்லுவார் அது சின்ன டச்சப் செய்யலாது, முழு டோருக்கும் அடிக்கணும்னு சொல்லி 15 தொடக்கம் 20,000 ரூபா அதில் எனக்கு கொஸ்டிங் ஆகும். அந்த அக்கா அந்த இடத்துல சொன்னது ஒரு சொறி மட்டும்தான். நான் அவளோட ஒன்றும் குழம்ப இல்லை. அவள் காசு ஏதாவது வேணுமான்னு கேட்டால் நான் வாங்க இல்லை. ஆனால் அவளுக்கு சொன்ன அக்கா இந்த இடத்துல ஒரு டிப்பர் வந்திருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வாகனம் பெரிய வாகனம் வந்திருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கன்னு சொல்லி அவள் தட்டுப்பட்டது ஒரு லேசான தட்டு. அதுக்கு பிறகு அவள் வந்து அதில் இருந்து வெளிக்கிட்டு போயிட்டா. சரி, இதை மாதிரி இப்போ நான் இந்த வீடியோ எடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தொடக்கம் 15 நிமிஷ இடைவெளிக்குள்ளே எத்தனை டிராஃபிக் வயலன்ஸ், அதாவது விதிமுறைகளை வந்து மீறப்படுது, அதே சமயத்தில் எத்தனை இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகன விபத்துகள் நடக்க இருக்குது. என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து வாகன விபத்து நடக்கிறது வந்து அதிகம். வாகனத்தில் போராக்கள் கண்மூடித்தனமாக போவினம். இப்போ வேறு மாவட்டங்களில் இருந்தோ வெளிநாட்டில் இருந்து வார ஆக்கள் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வாகனம் ஓடணும்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் அவதானமாக ஓடுங்க. குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து வார ஆக்கள் உங்கள்ட்ட பழைய லைசன்ஸ் இருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்தில் வாகனத்தை எடுத்து உடனே அவசரப்பட்டு ஓட வலிக்கிட்டுறாதீங்க. ஏனென்று சொன்னால் இங்கே நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டே இருப்பாங்க. தங்களுக்கு கொண்டு ஒரு ரூல்ஸை வச்சுருப்பாங்க, அந்த ரூல்ஸின் படி தான் ஓடுவாங்க. லைசன்ஸ் எடுக்க மட்டும்தான் அதாவது விதிமுறைகளை பின்பற்றி லைசன்ஸை எடுப்பாங்க. அதுக்கு பிறகு லைசன்ஸ் எங்கேயோ கீழே நடந்து எடுத்துட்டு திடீர் ஆக்கள் மாதிரி தான் அவங்களோட நடைமுறைகள் இருக்கும். ரவுண்ட் அபவுட்டு கிட்ட வந்து டென்ஷன் ஆகி கொண்டிருப்பினும் எந்த பக்கம் திரும்புறதுன்னு சொல்லி இது இப்படியும் இல்லை என்று சொன்னால் இடது பக்கம் திரும்பிக்க வலது பக்கம் இருந்து வார ஆளை பார்க்குறேன். அதே சமயத்தில் வலது பக்கம் திரும்பிக்க நாங்கள் ஒரு சந்தியில் என்ன செய்வோம், வலது பக்கம் திரும்பணும்னு சொன்னால் கோர்ட்டுக்கு முன்னுக்கு நிற்போம். கோர்ட்டுக்கு முன்னுக்கு நின்று இடது பக்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு வாகனம் வருதான்னு பார்த்து தானே நாங்கள் ஒரு பெரிய வைடாக ஒரு அகலமாக வந்து வாகனத்தை திருப்புவோம். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வலது பக்கத்தாலேயே திருப்பி கொண்டு போயிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு வீடியோ எடுத்து நான் பாருங்கள். இந்த சந்தியில் வந்து சிக்னலில் வந்து நிற்கினேன். குறிப்பாக இந்த ஆட்டோக்கார அண்ணா நிற்கிறார், சரிதானே, பெரிய பஸ் நிற்குது. எனக்கு நல்ல வடிவாக தெரியும் இந்த ஆட்டோவும் இந்த பின்னால் நிற்கிற மோட்டர் பைக்கும் இந்த பஸ்ஸை விலகி அந்த கோட்டையும் விலகி வலது பக்கத்தால் எடுத்துகிட்டு போயிடும். அதனால தான் நான் கேமராவை ரெடியாக வச்சுருந்தேன். இந்த இடத்துல நானும் மன்னிச்சு கொள்ள வேணும். இந்த வீடியோ கவர் பண்ணுறதுக்காக செல்ஃபோனை கையில் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுட்டேன். அது இந்த ஒரு 2 நிமிஷம் ஃபுட்டேஜுக்காக மட்டும். அப்போ இந்த பாருங்கள், இந்த ஆட்டோ சிக்னல் விழுந்த உடனே என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். அந்த ஆட்டோக்காரன்னா கொஞ்சமாக அதாவது அந்த வெள்ளை கோட்டில் இருந்து தன்னுடைய வாகனத்தை விலத்துறார். பாருங்கள், விலத்தி எங்கே வரைக்கும் கொண்டு போயிட்டார் பார்த்தீங்களா. இந்த மோட்டர் பைக்கை பாருங்கள், ரோங் சைடில் போய் இப்போ திரும்ப போகிறார். இப்போ இந்த இடத்துல வேறு இடத்துல இருந்து வாகனங்கள் வர்ற பட்சத்தில் இப்போ முதலாவது முன்னுக்கு இருக்கிற ஆளுக்கு சிக்னல் இல்லை. அப்படி வர்ற பட்சத்தில் இப்படி ஒவ்வொரு தரம் இப்போ இந்த மோட்டர் பைக் அண்ணா வந்து விலகி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பின்னுக்கு இன்னொரு மோட்டர் பைக்கும் இதே வேலையை செய்தால் இந்த மோட்டர் பைக் அண்ணாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுமா இல்லையா? அப்போ இதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது சாதாரணமாக ரோட்டை க்ராஸ் பண்ணுற ஆக்களும் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் க்ராஸ் பண்ணிட்டு போகிறீங்க. இந்த வீடியோ வந்து ஒரு பரபரப்பான இடம், இது வேம்படி சந்தி. இந்த வேம்படி சந்தியில் தான் எடுத்து நான் குறிப்பாக இந்த சந்தியில் இருக்கிற சிக்னல் ஒரு பொறுத்த ஒரு சிக்னல் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இந்த இடத்துலையும் சரி ஆரியகுல சந்தியில் இருக்கிற சிக்னல்லையும் தான் அதிக அளவில் வந்து ரூல்ஸை வந்து மீறுறாங்க. இதில் வந்து பாருங்கள், ஹாஸ்பிட்டல் ரோட் எவ்வளவோ ஒரு ரஷ்ஷான ஒரு ரோட். இந்த இடத்துல வந்து வீதியை கடக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிற ஆக்களாக இருக்கட்டும் சரி, ஆட்டோவாக இருக்கட்டும் சரி, அல்லது மோட்டர் பைக்காக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு கவனமும் இல்லாமல் சாதாரணமாக கடந்து போவாங்க. இதில் இந்த ஹாஸ்பிட்டல் ரோட்டில் நான் போய்கொண்டிருக்கேக்க பாருங்கள், இதில் முன்னுக்கு ஒரு அக்கா மோட்டர் பைக்கில் போய்கொண்டிருக்கிறா. இந்த மோட்டர் பைக்கில் போய்கொண்டிருக்கிற அக்கா வந்து சரியான முறையில் தான் போய்கொண்டிருக்கிறா. இந்த ஆட்டோ வந்து இடது பக்கம் நிற்கிது பாருங்கள். அவர் எப்படி சிக்னலை போட்டுட்டு எப்படி திருப்புறார் பாருங்கள். இந்த இடத்துல அடிபட்டு இருந்தால் என்ன ஆகுறது? அந்த அக்கா தட்டுப்பட்டு விளைவிக்க ஒரு பெரிய பாறை ஊர்தி வந்தால் என்ன ஆயிருக்கும் இப்போ அவட நிலைமை? அப்போ நான் இந்த இடத்துல நிப்பாட்டி அவர் கேட்டதுக்கு தான் சிக்னல் போட்டு தான் திரும்பி நின்று அவர் சிம்பிளாக வந்து சொல்லிட்டு போகிறார். அவர் சிக்னல் போடுறதா இருந்தால் வலது பக்கம் லேனில் தான் அவர் வாகனத்தை வச்சிருந்திருக்க வேணும். ஆனால் அவர் இடது பக்கத்தில் இருந்து எப்படி யூ டர்ன் அடித்தார் பார்த்தீங்களா? இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் கவனமே இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் கண்மூடித்தனமாக வந்து வாகனத்தை ஓடுறீங்க. இதால் வீதி விபத்துகள் வந்து அதிகரிக்குது.
அதே சமயத்தில் உங்களோட உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. நீங்கள் பிள்ளையாக ஓடுறதால சரியாக ஓடுற ஒருவர் வந்து அதில் பாதிக்கப்படுறார். அதுதான் சொல்கிறேன். நான் ரூல்ஸ் படி ஓடினாலும் முன்னுக்கு வாரவர் என்ன கண்டிஷனில் வாராருன்னு நான் பார்த்து கொள்ள வேணும். அப்போ தான் என்னுடைய உயிர் வந்து பாதுகாக்கப்படும். நானும் ஏதோ அவர் பார்த்து போவார், அவர் எடுத்து போவார்னு நினச்சா அவர் சிம்பிளாக என்னை வந்து அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவார். எனவே வாகனத்தை செலுத்துகிற நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும். இப்போ நான் பார்க்கக்குள்ளே இங்கே இருக்கிற ஒரு பேர் பெற்ற ஒரு பாடசாலைக்கு பிள்ளைகளை இறக்க வாரீங்க. வரையக்குள்ளே அங்கே வர்ற ஆக்கள்ன்ற கண்டிஷனை பார்த்தா தெரியும் எல்லாருமே ஒரு பெரிய படித்த மனுஷராக இருக்கிறாங்க. என்ன சொன்னால் இறக்கி போட்டு அவசரமாக ஆஃபீஸுக்கோ அல்லது பேங்குக்கோ வேறு எங்கேயோ வேலைக்கு போகிற ஒரு அவசரத்தில் தான் வராங்க. அப்படியேப்பட்ட நீங்களே அந்த வீதி விதிமுறைகளை வந்து மீறைக்குள்ளே மற்ற ஆக்களும் அதை மீறத்தானே போகிறாங்க. அதே நேரத்தில் உங்களோட பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போய்க்க நீங்களும் இதை மீறி அப்படி போகிறபடியா உங்களோட பிள்ளைகளும் அதை பார்த்து பழகி அவர்களும் அப்படித்தானே வளர்ந்து வர போகிறாங்க. அதனால் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், வீதியில் போகைக்க வீதி விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றி போங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். பாய்.